ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வயம் என்பிடெல் எக்ஸாம் ரைட் பண்ண போறவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வயம் என்பிடெல் எக்ஸாமை பற்றி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி ஸ்வயம் என்பிடெல் ஜனவரி டு ஏப்ரல் 2026 செமஸ்டருக்கான கோர்ஸ் என்ரோல்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஜனவரி 2026ன்னு சொல்லியிருந்தாங்க. 26 ஜனவரி 2026 5 PM உங்களுக்கு கோர்ஸுக்கான என்ரோல்மெண்ட்டு, நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸை என்ரோல்மெண்ட் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா 26 முடிஞ்சிரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிப்ரவரி 2 2026 5 PM வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. நீங்கள் ஜனவரி 26 முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பிப்ரவரி 2க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கோர்ஸை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்களோ அதை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 வரைக்கும் டைம் இருக்குது. பட் இப்போ நீங்கள் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும், கோர்ஸை என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 4 வீக்ஸ் அண்ட் 8 வீக் 12 வீக் இந்த 3 வீக்குக்குமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்வயம் என்பிடெல் எக்ஸாமை பற்றி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.